ஹாய். நேத்திக்கு நைட்டே நல்லா வாசல்லாம் கழுவிட்டு, சரி காலையில எழுந்து வெறும் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் மட்டும் போட்டுக்கலான்னு நேத்து நைட்டே எல்லாம் பண்ணி வச்சேன். ஆனா நாய்ங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு, திருப்பி காலையில நல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டு, கோலம்லாம் போட்டு விளக்கேத்தியாச்சு. மார்கழி 1ங்கிறதால. அதோடு இல்லாம ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்கிறதால, லஞ்ச் பாக்ஸ் கட்டுற வேலை இல்ல. ஏன்னா 12:30க்கே விட்ருவாங்க. அதனால் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும்தான். சரி காலையிலே டீ எல்லாம் குடிச்சிட்டு உருளைக்கிழங்கு வந்து சீவி வச்சுட்டு, ஆனால் கலர் வந்து மாறுற மாதிரி இருந்ததால் ஃபஸ்ட்டே அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு போட்டேன். இந்த பாதாம் முந்திரிலாம் வந்து அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொரித்து கொடுக்கும்போது ஸ்கூல் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து அனுப்புவேன். சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த லேஸு குர்குரே இதெல்லாம் வைக்கிறது இல்லைன்னு ஒரே கம்ப்ளைண்ட். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வைக்கிற, அதனால இன்றைக்கி வந்து இப்படி மிக்சர் வந்து மாதிரி ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட். ஏன்னா அடிக்கடிக்க நாங்கள் இதை இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மழை நேரத்தில் பஜ்ஜெல்லாம் போடாமல் இப்படி செஞ்சு சாப்பிடுவோம். பொரி போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு நல்லா இந்த மாதிரி நொறுக்கிடுவேன். போட்டுட்டு இந்த முந்திரி பாதாம் கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் நான் வேர்க்கடலை போட மறந்துட்டேன். இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு இதுக்கு ஒரு மசாலா மாதிரி மஞ்சப்பொடி, தனி மிளகாத்தூள், சாட் மசாலா, அதுக்கப்புறம் இந்த ஆம்ச்சூர் பவுடர், அது மாங்காத்தூள், ட்ரை மேங்கோ பவுடர், அது கொஞ்சம் சர்க்கரை, கஸ்தூரி மேத்தி, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அது கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சிடும். பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 1 வீக் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டால். சரி காலையில் டிஃபனுக்கு வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சரி கொஞ்சமாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு. காலையில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸும் கட்டியாச்சு. பாய்.